الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக. இந்த ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் என் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்துல அல்லாஹ் எங்களுக்கு ரூஹ தந்து, பொடி ஒன்ற தந்து, இந்த உலகத்துல நடமாடக்கூடிய மனிதனாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். மேலானவர்களே, எங்கட உலக வாழ்க்கை ஒரு குறுகிய ஒரு கால வாழ்க்கை. இதா அஸ்பஹ்தும் ஃபலா தன்ததிரில் மஸா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே. காலையில நல்லா இருப்பாய், எல்லாரோடையும் பேசுவாய், கதைப்பாய். மாலையில பள்ளியில உங்களோட ஜனாசா செய்தி அறிவிக்கப்படும். வைதா அம்சைத்தும் ஃபலா தன்ததிரிஸ் ஸபாஹ், நீங்க மாலையை அடைந்தால் அடுத்த நாள் காலை எதிர்பார்க்க வானம். மாலையில நல்லா இருப்பீங்க, அடுத்த நாள் காலையில கபருக்கு போயிட்டு கொண்டு இருப்பீங்க. அதனால மேலானவர்களே, எங்கட வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில உலகத்துல பார்க்கிறோம், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மனிதன் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான். அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி ஒன்று இருக்கும். நீங்க எங்க என்று கேட்டா அவர் ஒரு நாட்டை சொல்லுவாரு, இந்த இடத்தை சொல்லுவாரு. அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை வச்சிருக்கிறான். அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த இந்த மார்க்கம் இஸ்லாம். அதன் மூலமாக நாங்க முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு நாங்க நன்றி செலுத்தணும். இஸ்லாத்தோடு அல்லாஹ் எங்களை வாழ வச்சிருக்கிறான், எங்கட குடும்பத்தை வாழ வச்சிருக்கிறான். மேலான சகோதரர்களே, முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் புதிதாக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாரண்டாலும் அவங்களுக்கு முக்கியமான ஒரு கடமை அந்த கலிமா சொல்லணும்ன்றது. எங்கட ஈமான்ல முதலாவது இருக்கிறது கலிமா தான். இதுல ரெண்டு பகுதி இருக்குது, ஒவ்வொருத்தரும் கட்டாயம் படிக்கணும். அதுல முதலாவது பாட்டான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை பத்திய அறிவு எல்லாரும் படிக்கணும், இஸ்லாமிய அகீதா. இரண்டாவது பகுதி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தான் எமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட வாழ்க்கையை ஃபுல்லா படிக்கணும். மேலான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொல், செயல், அங்கீகாரம், இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க ஹதீஸ்னு சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்க முன்னால ஒரு மெசேஜ் ஒன்று எங்களுக்கு தந்தாங்க. உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன், இந்த ரெண்டையும் நீங்க பின்பற்றும் காலம் எல்லாம் லன் ததில்லு, வழி தவற மாட்டீங்க. அதுல ஒன்றுதான் குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ். இந்த ரெண்டையும் எங்களோட வாழ்க்கையில் எடுக்கணும். நபி அவங்களுடைய நிறைய போதனைகள் இருக்குது. தொழுகையை பத்திக்குது, நோம்ப பத்திக்குது, ஹஜ்ஜ பத்திக்குது, இன்னொரு என்னென்ன கடமை ஈக்குதோ எல்லாத்தையும் நபி அவங்க எங்களுக்கு ஒரு முபல்லிகாக இருந்து தப்லீக் பண்ணிட்டு போயிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுல முக்கியமான ஒன்றுதான் இந்த குத்துபால எடுத்தது. நபி அவங்க எங்களுக்கு வச்ச மெசேஜ், எங்களுக்கு தந்த போதனையில முக்கியமான ஒன்றுதான் இந்த திருமண வாழ்க்கையில அதால உருவாகக்கூடிய இந்த ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில புள்ளகள் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை நபி அவங்க எங்களுக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படிதான் உங்களோட புள்ளகளை வளர்க்கணும் சொன்னாங்க.
கணித்துக்குரிய சகோதரர்களே, பிள்ளை வளர்ப்புன்னு சொல்ற டைம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எல்லா புள்ளையும் நபிக்கு வளர்க்க கிடைக்கல. சிறு வயதிலே பல புள்ளைகள் மரணிச்சிட்டாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவங்க எங்களுக்கு வேண்டிய மெசேஜ்ல இந்த புள்ள வளர்ப்பிக்குதே, ஒரு பக்கம் பாரம், இன்னொரு பக்கம் அமானிதம், இன்னொரு பக்கம் பொறுப்பு. இந்த மூணையும் அல்லாஹ் அடக்கியதுதான் இந்த பிள்ளை வளர்ப்பு. அல்லாஹ் சிலருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான், சிலவங்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான், சிலவங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுக்கிறான், சிலவங்களை அகீம் மலடியாக ஆக்குறான். இது இன்னஹு அலீமுன் கதீர், அது அல்லாஹ்ட அறிவுளிக்குது. அதை நாங்க ஆராய்ச்சி பண்ணலாம். கணித்துக்குரிய சகோதரர்களே, உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா என்ற இந்த பெண்மணி திருமணம் செஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய கணவன் மரணிச்சிட்டார். இந்த உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு புள்ளகள் இருக்குது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹித்பா பண்றாங்க அந்த பெண்ணை திருமணம் செய்ய. அந்த பெண்மணி டைம் கேட்டா கடைசிக்கு சொல்றா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ல அன்த அஹப்பு இலைய மின் சம்இ வ பஸரி, எனக்கு உங்களை பிடிக்கும், நான் உங்களை நல்லா விரும்புறேன், எனக்கு உங்களோட நல்ல விருப்பம் இருக்குது, நீங்க என்ன திருமணம் முடிக்கணும்னு கேட்கிறீங்க. வஹக்கு ஸௌஜி அதீமுன், கணவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு பெருசி. ஃபஅக்ஷா இன் அக்பல்து அலா ஸௌஜி அன் உதைய ஹக்க வலதி, எனக்கு ஏற்கனவே புள்ளைகள் இருக்கிற யா ரசூலல்லாஹ், நான் நீங்க எனக்கு கணவனாக வந்து உங்களோட கடமையை செஞ்சு கொண்டிருக்கிற டைம்ல நான் ஏண்ட புள்ளைகளோட விஷயத்துல ஏதாவது பிற உற்றுவேனோடு பயப்பட்டேன். பாரம், இது பொறுப்பு, இது அமானிதம். கணித்துக்குரிய சகோதரர்களே, தர்பியத்துல் அவுலாத் என்று அரபுல நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறான். ஒவ்வொரு கிதாபுலையும் ஒவ்வொரு வித்தியாசமான விதத்துல புள்ள வளர்ப்பு எழுதிக்கிறான். இன்னைக்கு சிலவங்க வேலைக்கு போறேன்டா, புள்ளகளை காலையில ஒரு இடத்துல போர்டிங் பண்ணியாச்சு போயிட்டுவாங்க வேலைக்கு. வெள்ளையில இருந்து அந்தி வரைக்கும் அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துட்டு புள்ளைய எடுத்துட்டு வாரது. புள்ளைய இஸ்லாம் வளர்க்க சொல்லுது. தாய் தந்தை அந்த புள்ளைகளை பராமரிக்கணும், கண்காணிக்கணும். இது கஃபாலா, ரிஆயா, இதை எல்லாம் செய்யறது உம்மா வாப்பாட பொறுப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நிறைய புள்ளைகள் வழி தவறி போயிட்டாங்க, சரியான வழியில இல்ல என்று இன்றைக்கு நிறைய குறைபாடுகள் வருகிறது. அதற்குரிய காரணிகளை பார்ப்போம், அதற்குரிய தீர்வையும் எடுப்போம். முதலாவது கண்ணியத்துக்குரியவர்களே, புள்ளைகள் இன்றைக்கு எங்களுக்கு பொறுப்பு தான், பாரம் தான், அமானிதம் தான். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களோட பொறுப்பை பத்தி விசாரிக்கப்படுவீங்க. அதுல புள்ளைகளை பத்தி கட்டாயம் பேரன் விசாரிக்கப்படுவாங்க. அல்லாஹ் தந்த ஹிபத், அல்லாஹ் தந்த ஹிபத், எங்களுக்கு தந்த எல்லாமே ஹிபத்தாக இருக்கு, நிறைய நிஅமத் இருக்குது. அதுல ஒன்றா இந்த புள்ளையை பார்க்கலாம். மேலான சகோதரர்களே, முதலாவது பிழை, புள்ள வழி தவறானா முதலாவது பிழை, உம்மா வாப்பா மோசம் தான் புள்ள மோசம் வைக்கும். உம்மா வாப்பா மோசம் தான் புள்ள மோசம் வைக்கும். உம்மாட வாப்பட தீன பொறுத்துதான் புள்ளக்கு தீன் வரும். அதுல பார்க்கல, ஒருத்தர் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டாரு, போட்டோ காப்பி பண்ண ஒரிஜினலை வச்சாங்க மெஷின்ல, 10 காப்பீஸ் எடுத்தா எல்லாமே அன்கிளியர், கிளியர் இல்லாம இருக்குது. பிரச்சனை மெஷின்ல இல்ல, நீங்க வச்ச ஒரிஜினல் அந்த தாள்றதான் பிரச்சனை. அது கிளியர் இல்லாம இருக்குது, 10 காப்பீஸும் கிளியர் இல்ல. உம்மா வாப்பாட்ட தீன் இல்ல, புள்ளட்ட தீன் வராது. இன்னைக்கு சில பெற்றோர் என்ன சொல்ற, நான் தொழல, எனக்கு ஓத தெரியா, ஏண்ட புள்ளைய ஆபிசாக்கினா போதும், ஏண்ட புள்ள தொழுதா போதும். லா யஸ்தகீமு ظில்லு வல் ஊது அஅவஜ், ஒரு பழமொழி ஒன்று வருகிறது. இந்த தடி நேர இருந்தா தான் நிழல் நேர வரும். தடியே வளைஞ்சிருக்குது, நிழல் நேர வராது. உம்மா வாப்பா தடி, இவங்க நேர ஐக்கணும், தீனோட ஐக்கணும். உம்மா வாப்பா தான் புள்ளைகள் ஃபாலோ பண்ணுது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு தந்த மெசேஜ், திருமணம் முடிக்க போறீங்களா, ஆன பார்த்து பேசுறாங்க, ஃபஃபர் பிதாத்தி தீன், தீனுள்ள பண்ண முடி,
அதுதான் உன்னோட வாழ்க்கையை வெற்றியாக்கு. இது ஒரு சின்ன ஒரு வசன துண்டி. இதுக்கு பின்னால தீனுள்ள பெண்ணை முடிச்சாய், ஒன்டையும் தீன், அவங்கள்ட்டையும் தீன், பிளஸ் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தீனோட தனிக்கு. ஃபஃபர் பிதாத்தி தீன் கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. நபி அவங்க சொன்னாங்க, உலகத்துல சிறந்தது தங்கம் வெள்ளி அல்ல, சிறந்த மனைவி. சிறந்த ஒரு மனைவி கிடைச்சா அதுதான் சுவர்க்கம். அது தீனுள்ள மனைவி ஆயிப்பா. இது ஆன பார்த்து நபி அவங்க சொன்னது. இத மாதிரி சில மாமமார் எங்கட மகளுக்கு நல்ல மருமகனோடு பார்க்கணும். என் மகளுக்கு தேவை. பார்க்கிறார், வெளிநாட்டுல வேலை செய்யறார், பிரச்சனை இல்ல. ஆனா இவர் வேலை செய்யற கம்பெனி ஹராமான ஒரு கம்பெனி. அதுல அக்கவுண்டர், ஆபீசர், ஏதாவது ஒரு வேலையில இருக்கிறாரு. எடுக்கிற சம்பளத்தை பாருங்க, ஹராம ஹலாலாண்டி. மர்மகன் தேடுறீங்களா? மன் தர்தூன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. ரெண்டு சைடையும் பாருங்க. தீன் இருக்குது, நல்ல குணம் இருக்குது. தீன் இருக்குது, நல்ல குணம். இப்படியானவங்களுக்கு உங்களோட புள்ளைய முடிச்சு வைங்க. இதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஏன் முடிச்சு வைக்கிறீங்க? அந்த ரெண்டு பேரோட வாழ்க்கை, கணவன் மனைவி நீ வாழ்ற டைம் உருவாகிற புள்ள சிறந்த புள்ளையாக வரும். குர்ஆன் வல்பலது தய்யிப் யக்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹ். அல்லாஹ் சிறந்த ஒரு பூமியை பத்தி உதாரணம் காட்டுறான். சிறந்த ஒரு பூமி, அந்த பூமிக்கு மலத்துளி கொட்டிக்கொண்டே இருக்குது. அந்த பூமியில மலத்துளி புல புல அந்த அந்த மண் இருக்குது. அதுல நீங்க ஏதாவது ஒன்று வச்சீங்கடா டக்குன்னு மரமாக முளைக்கும், வந்துரும். அதுல பழம் வரும், கனிகளை தரும். மரம் மரமாக இருக்கும், பச்சை பசல் நீக்கும். ஏன்? பூமி நல்லா இருக்குது. வல்பலது தய்யிபு யக்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹ். இத மாதிரி தான் உம்மா வாப்பா, இந்த பூமி, இந்த அடிப்படை, இந்த பூமியை மாறி உம்மா வாப்பா. அந்த பூமிக்கு புகர தேவையா, மழை தேவையா? அது எல்லாம் போட்டீங்களா? நல்ல மரம் உண்டு வச்சீங்க, அது கனிகளாக தரும். இத மாதிரி உம்மா வாப்பாட புகர அந்த மலத்துளிதான் தீன். ஓதல், தொழுகை, நோம்பு, எல்லா அமலும் உம்மா வாப்பா செய்யணும். எவ்வளவு கூடுதோ அந்த அளவு உங்கள்கிட்ட வரக்கூடிய அந்த புல்லட்ட பாப்பீங்க, நல்ல அசறுகள் வெளியாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உம்மா வாப்பா எங்கள்கிட்ட ஏதாவது குறைபாடு இருந்தா நாங்க செஞ்சுக்குவோம். முதலாவது. ரெண்டாவது பாருங்க, ஹஸ்ரத் எங்கட புள்ள ட்ரக் அவுட் வெளியே போயிட்டான், எவ்வளவு சொல்லி விளங்குது இல்ல. இப்படி அழுகிற எத்தனையோ பெற்றோர் இருக்கிறான். இதற்கும் மார்க்கம் வழிய வச்சுக்குது. ரெண்டாவது சொல்றேன், சூரத்து யூசுப் எடுங்கோ. யூசுப் நபி இவங்க வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வந்து சொல்ற, இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதி. வாப்பாவே 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எனக்கு சுஜூ செய்வதாக கனவு கண்டேன்டா. இப்ப வாப்பாக்கு தெரியும் இந்த யூசுப்ட மத்த சகோதரர்கள் இவங்க இவரோட கொஞ்சம் பொறாம, இது பாப்பாக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேரண்ட்டுக்கு தெரியுமே அந்த புள்ள இந்த தவறு செய்யறாண்டு. அந்த யாக்கூப் நபிக்கு தெரியும் மத்த புள்ளகள் இவரோட கொஞ்சம் எலர்ஜி கைக்கிறாரு. ஏன்? பொறாம. இந்த புள்ள அழகு, நானமாரெல்லாம் கொஞ்சம் பேசுறது குறவு, ஏசுறது மடிக்கிறதும். சொன்னார்கள், யா புனைய லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா. யாக்கூப் நபி மகன்டே சொல்ற, யூசுஃபே நீங்க இத உங்களோட நானமார்ட்ட சொல்லவானம், உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சிருவாங்க. யாரு சொல்ற? வாப்பா. இதுதான் வாப்பாக்கு தெரியும். மத்த புள்ளகளோட நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமாய்க்குது. அதே புள்ளகள் தான் வார யூசுஃப கொஞ்சம் அனுப்புங்களே, கொஞ்சம் விளையாடுறோம் போயிட்டு ஏலாண்டாரு. நாங்க வனஹ்னு உஸ்பா, நாங்க ஒரு கூட்டம் வைக்கிறோம், அவரை பாதுகாப்போம். அனுப்பினாங்க, அடிச்சு கிணத்துல போட்டானு. அந்த பொறாம வெடிச்சிச்சு. தம்பியோட வந்த இது போட்டதுக்கு பின்னால வந்து காட்டினது பிதமின் கதிபி, பொய்யான ஒரு ரத்தத்தை பூசி அவர கமீஸ் எடுத்து கொண்டு காட்டிட்டானு. ஓனாய் திண்டிருச்சு. வாப்பா வாப்பா விட்டு புள்ளிய பிரிச்ச புள்ளகள்
அழுது அழுது கண் ரெண்டும் குருடாயிருச்சு. எவ்வளவு மோசமான வேலை! மத்த புள்ளைகள் செஞ்ச வேலையால வாப்பட கண் பார்வை போனிச்சு. புள்ளைய விட்டு பல வருஷம் பிரிச்சாங்க. இதுக்கு என்ன செய்யணும்? இப்படியே புள்ளைகள் இருக்கிறாங்களா? கவலைப்படணும் தான். ஆனா யாக்கூப் நபி செஞ்ச வேலை உண்டு. ஒரு ஹைமத்தை கட்டினாங்க பக்கத்துல. அந்த ஹைமத்துல போயிட்டு தனியாக அல்லாவோட இருக்க வேண்டிய தொடர்பை கூட்டினாங்க. இதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் செய்யணும். வீட்டுக்குள்ளால எதெல்லாம் அமல் செய்யணுமோ செய்யுங்கோ. இரவுல நின்று வணங்குவாங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்க, கூடுதலாக இஸ்திக்பார் செஞ்சாங்க. புள்ளை என்னோட சேர்த்துறணும். யூசுப் இந்த வாப்பட தாக்கம், இந்த அமல். அதே புள்ளைகள் அங்க போறாங்க ஈஜிப்டுக்கு. போயிட்டு பார்த்தா இவர்தான் அங்க அரசனாக இருக்கிறாரு. கேட்டார்கள், நீங்களா யூசுப்? நான் தான் யூசுப். மன்னிப்பு கேட்ட அந்த புள்ளகள், இன்னா குன்னா லகாத்தியின், நாங்க தவறு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க. அதே புள்ளகள் யூசுப்ட கால்ற முடிஞ்சாங்க. ஏன்? இங்க வாப்பா செஞ்ச அமல்ட ரிசல்ட் அங்க வெளியாகிச்சு. இது ரெண்டாவது. எங்கட புள்ளகள் டக்க விட்டு வெளியவா, உம்மா வாப்பாட அமல கூட்டுங்கோ, இஸ்திக்பார கூட்டுங்கோ, புள்ளகள் அல்லாஹ் சீராக்கி கொண்டு வந்துருவான். ரெண்டாவது. மூணாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த வீட்டுக்கு ஹராத்த கொண்டு போயிட்டு சேர்த்துறீங்களோ உங்களோட புள்ளகள் உங்களுக்கு சீராக வர மாட்டான். புள்ளக்கு சாப்பாடா, குடிக்கிறதுக்கு கொடுக்குறீங்களா, உடுப்பா, நீங்க ஈக்கிற இடமா, எல்லாமே ஹராத்தோட சம்பந்தப்பட்டிருந்தா நல்ல ரிசல்ட் ஒன்ற புள்ளட்டு இது காண மாட்டீங்க. அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, இந்த சஹாபிய பேசுறாண்டா, நீங்க உஹது யுத்தத்தை எடுங்கோ, அந்த பக்கம் அப்படியே வாசிங்கோ. ஒரு வீரராக இருந்தவர், அதுல கடுமையாக போர் செஞ்ச ஒருத்தர், சிவப்பு நீர ஒரு புடவையை கட்டினாரு, எதிரிகளுக்கு எதிராக பாஞ்சாரு, நபி கொடுத்த வாளை எடுத்து போயிட்டு வெட்டினாரு. இது அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு உஹது களத்துல தண்ட வீரத்தை காட்டின சஹாபி. இவர் என்ன செய்வார்டா, ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகை முடிச்சதோட ஓடிடுவார் வீட்டு. சுபஹ் தொழுகைக்கு பின்னால மத்த சஹாபாக்கள் திக்ரில் இருப்பாங்க, துஆ கேட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனா இந்த சஹாபி ஓடுறார். இது நபி அவங்க நோட் பண்ணிட்டார். நோட் பண்ணிட்டு ஒரு நாள் சொன்னாங்க, யா அபா துஜானா, அபூ துஜானாவே எங்க போறீங்க? புடிச்சிட்டாங்க. எங்க போறீங்க? அலைஸ லக இன்தல்லாஹி ஹாஜா, உங்களுக்கு அல்லாஹ்ட்ட கேக்குறதுக்கு ஒன்றும் இல்லையா? எல்லாரும் பள்ளியில துஆ கேட்டு கொண்டிருக்கிறாங்க, தேவையை கேட்டு கொண்டிருக்கிறாங்க, நீங்க எங்க ஓடுறீங்க? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் லீ சபப், எனக்கு காரணம் இருக்குது யா ரசூலல்லாஹ். என்ற வீட்டுக்கு பக்கத்துல ஜாருன் யஹூதியுன், ஒரு யஹூதி ஒத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ற பக்கத்து வீடு. அந்த வீட்டுல அவங்களுடைய அந்த காணில ஒரு ஈச்சப்பழ மரம், அது பெரிதாக இருக்குது, நிறைய ஈச்சப்பழம் காய்ச்சிக்குது. இது அஹப்பத்திர்ரிஹு ஃபில்லை, இரவுல காத்தடிக்கிற டைம்ல அந்த ஈச்சப்பழங்கள் ஒரு அந்த மரக்கிளை ஒன்று எங்கட முட்டத்துல எட்டி பார்த்து கொண்டிருக்குது. அதிலிருந்து விழுகுது ஈச்சப்பழங்கள், இரவுல விழுந்துரும். பழங்கள் இரவுல விழுந்துரும். யா ரசூலல்லாஹ், இந்த டைம்ல நான் போயிட்டு அத பொறக்கி ஃபாஜிமா ஒன்று சேர்க்கிறேன், அதை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த யஹூதிட்ட கொடுக்கிறேன். யா ரசூலல்லாஹ், நான் இப்படி ஓடாட்டி, நான் இப்படி சுப தொழுகையோட நான் அவசரமா போகாட்டி ஏண்ட புள்ளகள் எலும்பி அராத்த தின்றும். யா ரசூலல்லாஹ், இது ஒவ்வொரு பெற்றோர் தீர்க்க வேண்டிய உணர்வு. அந்த சஹாபி டீச் உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இது கேள்விப்படுகிறது. அந்த யஹூதிட்ட அந்த மரத்தை வாங்கினாங்க, இந்தாங்க புடிங்கோ, உங்களோட புள்ள ஹலாலா சாப்பிடட்டு. அராத்த கொண்டு போயிட்டு சேர்த்துறவான வீட்டுக்கு. அது எந்த வழியாக இருக்கலாம். இன்னைக்கு ஒருத்தர் மௌத்தாகிட்டாருண்டா, சிலவங்க ஈக்கிற வீடு நானாக்கு ஒரு பங்கு போக வேண்டிய வீடைக்கு வராசத், ஆனா இவர் தான் ஆக்கிரமிச்சிருக்கிறார். இதுக்குள்ளால வாழ்ந்தாலும் முசீபத்தான். ஒருத்தர் மௌத்தாகிட்டாரு, அவர் முதலாவது அவர் சொத்துல தஜ்ஹீஸுல் மைத், அந்த மைத்தை ரெடி பண்ணக்கூடிய செலவெல்லாம் அவர் சொத்துல இது போகும் முதலாவது. இரண்டாவது, அந்த மைத்து யாருக்கெல்லாம் கடன் வச்சிருந்தோம் அந்த கடன் எல்லாம் அவர் சொத்துல இருந்து நிறைவேற்றப்படணும்.
மூணாவது அந்த ஜனாசாக்கு வசியத், ஜனாசா செஞ்சிருந்தா வசியத் அதை நிறைவேற்றணும். அதுக்கு பிறகு பேலன்ஸ் ஆகிறத தான் புள்ளகள் வராசத்தா எடுக்கலும். இது ஒன்றும் செய்யறல்ல. நானா சொல்லிட்டாரு தங்கச்சிட கல்யாணத்தை நாத்தா செஞ்சா ஊடு எனக்கு எடுத்துட்டார், பலாத்காரமா எடுத்துட்டார். இன்னொருத்தர் வாராரு கடையை எடுத்துட்டார். இல்ல வாப்பா ஈக்கிற டைம் எனக்கு தாண்டி சொல்லிட்டு போயிட்டாரு. மேலான சகோதரர்களே, இப்படி எடுக்கிறீங்களா? தாத்தா தங்கச்சி நானா தம்பி எல்லாருக்கும் போக வேண்டிய சொத்தை பாருங்க. சரியா போகலையா நீங்க மத்த பண்ட சொத்தை அபகரிச்சுட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இத பேலன்ஸ் பண்ணுவோம். அதுவும் ஹராம். புள்ளட புள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹராத்துல முழு பாவம் யார் எடுத்தாரோ அவருக்கு வந்து சேரும். இதை கிளியர் பண்ணுவோம். இது மூணாவது காரணி. நாலாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பெற்றோருக்கும் புள்ளகளுக்கும் கெப் வந்துச்சா புள்ளகள் மோசமாகும். இது நாலாவது காரணி. பெற்றோருக்கும் புள்ளகளுக்கும் பெரிய கெப் வரக்கூடாது. வேலைக்கு போறாரு, இரவுல மாறாரு, வாஷ் பண்றாரு, சாப்பிடுறாரு, தூங்குறாரு, மர காலையில மறைய பிசினஸ். புள்ளையோட பேசணும், புள்ளையோட விளையாடணும், புள்ளைக்கு டைம் கொடுங்கோ. புள்ளைகளுக்கு கெப்ப ஏற்படுத்த வாணும். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில ஒன்றுதான் கணவன் மனைவி என்ற உறவு. இந்த உறவுல அல்லாஹ் ஏற்படுத்தின அத்தாட்சியில ரெண்டு தான். وجعل بينكم مودة ورحمة. மவத்தா அந்த அன்பு வேற கள்ள தொடர்பால வராது. மவத்தா, இந்த மவத்தா வதூத் அல்லாஹ்வுக்கு கூடிய அந்த அன்புதான் அங்க சொரியப்படுகிறது. வரஹ்மா அல்லாஹ்வுடைய அந்த ரஹம், அல்லாஹ்வுடைய அந்த இரக்கப்பாடு அதுதான் அந்த கணவன் மனைவி கொடுக்கப்படுகிறது. இவங்களோட வாழ்க்கை சேருதா கிடைக்கிற புள்ளைக்கு அதுல இந்த ஒரு பங்கு போகத்தான் செய்யுது. அது அந்த புள்ள உங்கள்ட்ட எதிர்பார்க்கு அந்த அன்பு, அந்த இரக்கத்தை. இதை நீங்க கொடுக்கல, பேசல, புள்ளகளை கணக்கெடுக்கல, விட்டுட்டீங்க. இந்த மிருகங்கள் வளர்ற மாதிரி பட்டில வளருது, திறந்து விட்டா மேய்ஞ்சிட்டு வந்துரு. இத மாதிரி புள்ளகளை திறந்து விடமானம். புள்ளகளுக்கு தர்பியத்தோட புள்ளகளை பராமரிங்கோடு மார்க்கம் சொல்லுது. திறந்து விட்டு வளர்க்கிற எத்தனையோ பெற்றோர் ஏன் அவருடைய வாழ்க்கை தீன் இல்ல. அதனால புள்ளகளை போயிட்டு வாந்தி ராமக்கு எங்க போறான் பாக்குறல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புள்ளகளுக்கு வேண்டிய கடமைகளை செய்யணும். கெப்ப வெக்க வானம். அந்த கெப்ல வந்து சேர்றவன் தான் கெட்ட நண்பர்கள். பொம்பளை புள்ளைக்குதா கெட்ட நண்பிகள் வந்து சேர்ந்தா அவங்க செய்யற பாவங்களை உங்கள்ட்ட செல்ல மாட்டான். ஏன் உங்கள்ட்ட இந்த அன்பை பரிமாறலையே? யூசுப் நபி ஏன் வாப்பட்ட சென்ன? இன்னைக்கு புள்ளைகளை பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவைண்டா உம்மா வச்சு சாதிப்பாங்க, வாப்பாட்ட கேட்க மாட்டாங்க. ஆனா யூசுப் நபி வாப்பாட்ட சொன்ன இப்படி கனவு கண்டேன், வாப்பாவோட இந்த மாதிரி கனெக்ஷன் ஒன்று ஏற்படணும். உள்ள டக்க வாப்பாவோட பேசணும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கெட்ட நண்பன் உருவாகுவான். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கும் சொன்னாங்க, வய்யாக்கும் முசாதகத்துல் ஃபாஜிர். கெட்ட நண்பனோட உறவை வைக்கிறத நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன்டா. கெட்ட நண்பர்கள். புள்ளைகளை பார்த்து பேசுவோம். பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்க, வாலிபர்களாக இருக்கக்கூடிய நீங்க கெட்ட நட்பை இல்லாமல் ஆக்குங்க. நல்ல நட்பு தான் உங்களை மறுமையில சுவர்க்கத்துல கொண்டு போயிட்டு சேர்க்கும். பாம்பிக்கு தானே இந்த பாம்பு கொத்தினா விஷம், அந்த விஷத்தை எடுத்துறேன். கெட்ட நண்பன் கொத்தினா வறுமை நாள் வரை கொத்தி கொண்டே இருப்பான். நீங்க மௌத்தாகும் வரைக்கும் கொத்துவான். அங்க மஸ்டர்ல காணுவீங்க அவன் கொத்தின, அவன் காட்டின பாவங்கள், அவனோட போன செஞ்ச பாவங்கள் எல்லாம் அங்க வந்து நிற்கும். அதனால மேலானவர்களே, பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்க கெட்ட நட்புகளை இல்லாமல் ஆக்கணும். நல்ல நண்பர்களோடு சேருவோம். அதே மாதிரி மேலான சகோதரர்களே, இது ஊர்ல இருக்கக்கூடிய சில நண்பர்கள் இருப்பாங்க, பாவத்தை காற்ற நண்பர்கள். இத மாதிரி இன்னொரு நண்பன் இருக்கிறான், அவனுக்கு தான் சொல்லுவான் ரொபோ. ரொபோ நண்பன். ரொபோ நண்பன் யாரு? இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியா. இந்த மீடியா ரொபோ நண்பன். உங்களுக்கு தெரியும், இங்க் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, அச்சு ஊடகம், எலக்ட்ரானியல் ஊடகம் பிரிப்பான். இன்றைக்கு எங்கட புள்ளகளுக்கு எல்லாம் இந்த மீடியா பத்தி தனியா பேசணும். இதுல இன்றைக்கு எடுத்தது பாருங்க, இன்றைக்கு எங்கட புள்ளகள் தீக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த கேம் விளையாட்டு. கேம். எந்த வாப்பாவது உம்மாவது இது ஹராமா ஹலால்னு பார்த்தா இல்ல. ஹஸ்ரத் மார்ட்ட வந்து கேட்டா எவ்வளவு மௌலை மாறிக்கிறான். வாலிபர்கள் கேட்டா போன் என்பது
ஆரம்பத்தில் தேவைக்கு பாவிக்கப்பட்டது. இப்ப போன பலர் பாவிக்கிறது ஹொபிக்காக. ஆஃப் டைம் எடுத்தாச்சு. மேலான சகோதரர்களே, இந்த கேம் இதெல்லாம் உலமாக்கள் எழுதுறது எதெல்லாம் விளையாடுறீங்களோ ஹராம். அந்த கேமுக்குள்ளால போயிட்டு என்னென்ன கேம் இருக்கிறோ எல்லாம் இன்றைக்கு மேற்க தேவையான உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டான், சிரிச்சு கொண்டிருக்கிறான். இது அவங்க போட்ட ஒரு பிளான் தான். எங்களை அல்லாஹ் விட்டு கலட்ட ஒரு பிளான் இந்த கேம்களை கொண்டு போட்டு விட்டார்கள். மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது பாதுகாக்கிற விஷயம். அதுக்குள்ளால இருந்த அந்த கேம் ஹலால் இல்லாட்டி ஹராம். ஒன்று ஹிஃப்துத்தீன், எங்கட மார்க்கத்தை பாதுகாக்கிற விளையாட்டா ஹலால். எங்கட ஹிஃப்துல் அக்ல், புத்திய பாதுகாக்கிற விளையாட்டா அது ஹலால். ஹிஃப்துன் நஃப்ஸ், உயிரை பாதுகாக்கிற விளையாட்டா ஹலால். ஹிஃப்துல் வக்த், நேரத்தை பாதுகாக்கிற விளையாட்டா ஹலால். ஹிஃப்துல் மால், பணத்தை பாதுகாக்கிற விளையாட்டா ஹலால். இதுக்குள்ளால தான் எங்கட விளையாட்ட ஹலால ஹராமான்னு பாக்குது. இன்றைக்கு இவங்க பப்ளிஷ் பண்ணின எல்லாமே ஹராத்துக்குள்ளால போயிட்டு சேருது. ஒன்று பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒன்றை பப்ளிஷ் பண்ணி இருந்தாங்க, ப்ளூ வேல்டு. சில வெஹிக்கிள் கூட அடிச்சிருந்தாங்க. கல்ஃப் கண்ட்ரில கூட சில நாட்டுல பேன் பண்ணி தான் இது விளையாடலாம். ஏண்டா அதை விளையாடி 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 போற டைம்ல தற்கொலை, அவனுக்கே தெரியாம தற்கொலை. ஹிஃப்துல் அக்ல் போகுது, ஹிஃப்துல் நஃப்ஸும் போகுது, இங்கிட்ட ஹிஃப்துல் வக்தும் போகுது. இது எல்லாம் ஹராத்துக்குள்ளால வந்து சேரும். அதுல இன்னொரு பகுதி எடுங்கோ, விளையாடுறவனை பார்த்த ஓத மனசு வராது. விளையாடுறான் புள்ள, அவனுக்கு தொலை மனசு வராது. குர்ஆன் எடுத்து ஓதுறதுக்கு மனசு வராது. வாப்பா உம்மா பேசினா இத்தாத் பண்ணணும் இல்ல சொனங்கி வாரேன், இத்தாத் பண்ண மாட்டான். இது எல்லாம் அவங்க போட்ட ஒரு பெரிய ஒரு கேம். இந்த கேமை விட்டு எங்கட புள்ளைகளை வழிகெடுக்க வச்சுட்டாங்க. அதுல பாருங்க மேலான சகோதரர்களே, பப்ஜின்னு ஒரு கேம் ஒன்றை வெளியிட்டாங்க, பிளேயர்ஸ் அன்னவுன் பேட்டில் கிரவுண்ட். பலர்கள் ஒரே நேரத்தில் எதிர்த்து ஷூட் பண்ணக்கூடிய ஒரு கேம். வயலன்ஸ் இஸ்லாம் ஹராமாக்கிக்குது. ஏன்? சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக், ஒரு முஸ்லிமை ஏசுறதே கூடாது, பாவம். நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, கத்தி எடுத்துட்டு போறியா அந்த முனைய மறைச்சுக்கோ. ஏன்? ஷைத்தான் அதை நழுவ வச்சிருவான், உன்னை நண்பன் வைத்துக்க இறக்கி விட்டுருவான். கூடாது. இன்றைக்கு ஷூட்டிங் புள்ளட மனசுல அதுதான், இவனை ஷூட் பண்ணணும், எனக்கு பாயிண்ட்ஸ் வேணும், எனக்கு பாயிண்ட்ஸ் வேணும். பண்ற அதுல வரக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் மர்ஹலாவை தாண்டி தாண்டி போவாரு. அவர் அறியாமலே அவட வாழ்க்கை பிறன்று மார்க்கத்தை விட்டு போயிட்டுவார். சைக்கோவாகிருவான் புல்லு. ராவுல கனவுல கத்துறான், ஷூட் பண்ணி. மேலான சகோதரர்களே, இவ்வளவு பெரிய பாவத்தை உங்களோட புள்ளைகள் செய்யறதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பெற்றோர். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல தான் உங்களுக்கு தெரியும், இந்த கேம்ல என்டர் ஆகிற டைம்ல உங்களோட புள்ளைக்கு பெயர் வைக்க எத்தனை நாள் ஹஸ்ரத்துல கேட்பீங்க, எத்தனை பெயர் அனுப்பிப்பீங்க. இந்த பெயரை வைப்போம், இந்த பெயரை வைப்போம், நல்ல அர்த்தமே வச்சீங்க. கஷ்டப்பட்டு முகமது ஜைதின்னு வச்சீங்க, சஹாபாக்களோட பெயரு. இவன் இந்த கேம விளையாடுற நம்மளோட புள்ள விளையாடுற டைம், இதுக்கு என்டர் ஆகிற டைம்ல அங்க நிறைய சிலைகள். அந்த சிலைக்கு இவர் வணங்கினாத்தான் இவருக்கு அந்த ஆயுதம் கிடைக்கும். புள்ளைய சிறுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுது, விளங்காம நடந்து கொண்டிருக்குது. எங்கட புள்ளட நிலைமை என்ன? முகமதின் பெயர், ஜைதின் பெயர், அங்க சிலைகளை வணங்குறான். அந்த கேமுக்குள்ளால போயிட்டு இந்த கேம் எல்லாம் உங்களோட புள்ளைகளை சீராக்க வரல, ஒழுக்க சீர்கேடை ஏற்படுத்த வந்திருக்குது, நேரத்தை வீம்பிரியம் செய்ய வந்திருக்குது, இபாதத் விட்டு உங்களோட புள்ளைய தூக்குது. எல்லாம் நடக்குது, பார்த்து கொண்டிருக்கிறோம், அப்பையும் கொடுக்கிறோம். எங்கட பிள்ளை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதால வரக்கூடிய நிறைய விபரீதம் இருக்குது. ஐ ட்ரைனஸ் சொல்லுவாங்க, கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பச அது அப்படியே இல்லாம போகும். அல்லாஹ் தந்த பெரிய கிஃப்ட் கண் பார்வை. டைம் போதா, 5 நிமிஷத்துல குத்துபா முடிக்கிறேன். கண் பார்வை முக்கியமான ஒன்று. இரண்டாவது பிரைன் எஃபெக்ட், எங்களுடைய மூளை அது உடம்பை இயக்கி கொண்டிருக்குது. இதுல வரக்கூடிய நிறைய தகவல் இருக்குது. இதால எங்கட புள்ளட அந்த பிரைன் எஃபெக்டால என்னென்ன நடக்கும். மேலான சகோதரர்களே, இதெல்லாம் தெரிஞ்சுன்னு கொடுக்கிறோம். பிள்ளை இது ஒரு பகுதி. அல்லாஹ் தஆலா சொல்லணும், பிள்ளைகள் பார்க்கிறா உடனே கலத்தி எடுக்கும்,
இதுதான் முக்கியமான ஒரு பகுதி. எங்கட புள்ளகள் செய்யற பாவத்தை நாங்க தான் தடுக்கணும். புள்ளகளை சொல்றேன், நேரத்தை வேஸ்ட் பண்ண வாணும். குர்ஆன் எடுத்து ஓதுங்கோ. எத்தனை புள்ளகள் ஆபீஸ் ஆகுறாங்க, ஆலிம் ஆகுறாங்க. ஏன் டைமை கொடுக்கிறது மார்க்கத்துக்காக அல்லாஹ் உருவாக்கி விட்டாங்க. கொடுங்க நேரத்தை தீனுக்கு. வாலிபர்கள் இதுக்குள்ளாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கேமுக்குள்ளாலே, படத்துக்குள்ளாலே, மியூசிக்குள்ளாலே, எவனோ யஹூதி உருவாக்கினவன், ஒரு நசாரா உருவாக்கின அதுக்குள்ளாலே நீங்க வளர்றீங்க. ஹராம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல இன்னொரு பகுதியை சொல்றேன். கார்ட்டூன் இருக்குது, கார்ட்டூன். அந்த கார்ட்டூன்ல அமெரிக்கால உங்களுக்கு தெரியும் ஒரு பேப்பர் ஒன்று வெளியிட்டானல். அதுல F1D born to kill. நீங்க அந்த யூரோப் கண்ட்ரில இருக்கக்கூடிய டி-ஷர்ட்ல எடுத்தீங்கடா born to kill அடிச்சிக்கு நெட்ல அடிச்சு பாருங்க. பிறந்திக்கிறது கொலை செய்ய, பிறந்திக்கிறது கொலை செய்ய. இவன் ஒரு லோயர், இவர ஃபேமிலி எல்லாம் டாக்டர்ஸ் மார். இவன் 100 கொலை செஞ்சிட்டான். இவனுக்கு மரண தண்டனை. இவன்ட்ட கேட்ட உனக்கு சைக்கோவா, இவ்வளவு கொலை செஞ்சிக்கிறாய்? இல்ல, ஐ டிட் வெல், எல்லாத்தையும் நல்லா சரியத்தான் செஞ்சிக்கிறேன், எனக்கு விளப்பத்தோட தான் செஞ்சிக்கிறேன். வைஃப்ட கேட்டா வைஃப் சொல்றா, விசாரணை நடக்குது, ஃபோர்ஸ் டு மீ கில் என்று ஒரே சொல்லிக் கொண்டிருப்பாரு. ராணுவத்தினர் கொல்லும்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், இந்த வசனத்தோரே சொல்லிக் கொண்டிருப்பான். அந்த போர்சஸ் யாருன்னு தேடினாங்க. தேடி பார்த்தா கடைசிக்கு வாரது ஸ்டார் ஓல வரக்கூடிய அந்த எதிரி. இவன் அத சின்னத்திலிருந்து பார்த்து 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 சைக்கோவாகி இவன் இவ்வளவு கொலை செஞ்சிருக்கிறான். அவனுக்கே தெரியா. லோயர், சட்டம் பேசுறவன் இவனை அறியாமலே இவ்வளவு கொலை நடந்தி. புள்ளகள் சைக்கோவாகும். புள்ளகளை பார்ப்போம். இரண்டாவது உங்களுக்கு தெரியும் 1848 பிரிட்டிஷ்ல உஸ்மானி ஆட்சிய கலக்கிறதுக்கு, இல்லாமல் ஆக்கிறதுக்கு இவர்கள் போட்ட மிஷனரி. நீங்க கிதாபுகள் எடுத்து பாத்தீங்கன்னா அல்-அத்யானுல் ஃபிராக் கிதாப் இருக்குது. நஸ்ரானியா கிறிஸ்துவ மதத்துடைய தனி தலைப்புல பேசுறாங்க. நிறைய மிஷனரிகளை உருவாக்குறான். இதுல ஒன்றுதான் மேலான சகோதரர்களே, அவங்கள்ட்ட இருந்த ஒன்றுதான் பிக் இமேஜ், பெரிய ஒரு போஸ்டர், பிக்சர். இதை உருவாக்குவோம். அவங்கள்ட்ட என்னண்டா பேயும் பிசாசும் செல்ல பிராணி, பேயும் பிசாசும் செல்ல பிராணி. கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்களுக்கு தெரியும் இந்த கொரியால ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அதுல அவர்கள் வந்த அந்த காட்சியை பாத்தீங்கன்னா அந்த ஷைத்தானிய உருவம் முகத்துக்கெல்லாம் கவர் பண்ணி கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் பாத்தீங்க அந்த பிக்சர்ல, பிக் இமேஜ். இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவர்கள் உருவாக்கிக்கிறார்கள். அந்த பிக்சரை கொடுத்தது 1946 கால்ஸ் வரைஞ்ச ஒரு கார்ட்டூன் தான். உங்களுக்கு தெரியும் பேட்மேன். இத வரைஞ்சான். சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஹிட்மேன், அவதார் உள்ள எல்லாமே கொண்டு சேர்த்துட்டார்கள். இதுல எல்லாம் புள்ளகள் பார்க்கிறா சைக்கோவாகும். மார்க்கெட் விட்டு வெளியே பாப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிற, உம்மா வீட்டுல கஷ்டப்பட்டு புள்ள மார்க்கெட் விட்டு வெளியே, ஆனா வீட்டுல தான் நிக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புள்ளகளை சீராக்குவோம். இதுக்குள்ளால வாரது என்ன தெரியுமா? களவிக்கும், நிறுவன காட்சிக்கும், மத்தவண்ட சொத்தா பகரிக்கிறைக்கும், வெட்டு கொத்திக்கும், இதெல்லாம் அதுக்குள்ளால இருக்குது. இதெல்லாம் புள்ள பார்த்து பார்த்து அதை மாதிரி ஆக பாக்குறான். அதனால புள்ளகளை உம்மா வாப்பத்தான் யஹூதியாக்குறது, நஸ்ரானியாக்குறது என்று நபி அவங்க சொன்னாங்க. அந்த வேலையை நாங்க செய்யக்கூடாது. ஏண்ட புள்ள முஸ்லிமாகத்தான் வாழணும். அந்த பவுண்டரி லைனை கீறுங்க. புள்ளகளுக்கு முடி வெட்டுறத பாருங்க, அத மாதிரி உடுப்புடுக்கிறத பாருங்க. வீட்டுல பாருங்க, எத்தனை வீட்டுல மியூசிக், படம், பாட்டு வைத்துக் கொண்டிருக்குதுன்னு பாருங்க. தமூதூன கமா தஈஷூன். நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படிதான் மௌத்தை சந்திப்பீங்க. நல்ல வாழ்ந்தா நல்ல மௌத்து, கெட்ட முறையில வாழ்ந்தா கெட்ட மௌத்து தான். அதனால அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எங்கட புள்ளகளை சீராக்குவோம், எங்கட குடும்பத்தை சீராக்குவோம். எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவரையும் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், செஞ்ச தப்பு தவறுகளை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட மனைவி, எங்கட புள்ளகள் எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கிரியா அல்லாஹ். யாருடைய பெற்றோர்கள் கபராளிகளா இருக்கிறாங்களோ அவங்களுடைய கபர்களை சொர்க்க பூஞ்சொலையாக ஆக்கிரியா அல்லாஹ். யாருடைய பெற்றோர் உலகத்துல வாழ்றாங்களோ அவங்களுக்கு சுகமான வாழ்க்கையை நசீபாக்கிரியா அல்லாஹ். இந்த ஊரை பொருந்தி கொள்ளியா அல்லாஹ். இந்த ஊர்ல எல்லா வீட்லயும் மஹாபிஸ்
ஆலிம்களை உருவாக்கிறியா அல்லாஹ். உன் ரஹ்மத் இறக்கக்கூடிய ஊராக ஆக்கிறியா அல்லாஹ். நிர்வாகிகளை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். எங்கள் அனைவருக்கும் இபாதத்துல ருசிய தந்திரியா அல்லாஹ். பாவத்துல வெறுப்ப தந்திரியா அல்லாஹ். உனக்கு பொருத்தமான முறையில் உலகத்துல வாழ தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். கலிமாவோட எங்கட ரூஹ கைப்பற்றியா அல்லாஹ். வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈன்